यीशु मसीह के मधुर नाम से मैं इस स्वागत करता हूँ। हम सब लोग परमेश्वर के ध्यान करेंगे। हमारे बीच आज उड़ीसा से में मैं उनको स्वागत करता हूँ और वचन ध्यान करेंगे। ब्रदर பிரைஸ் லார்ட். ஓகே, நான் ஜெபம் பண்ணி இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करके इस सुबह की आराधना को शुरू करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த ஜூம் மீட் மூலமாக இணைய கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. கர்த்தாவே, இப்பொழுது கூட கர்த்தாவே, நாங்கள் பார்க்க இருக்கிற அந்த நபரை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறை செல்லுமையாக சரி எங்களை தாழ்த்தி கருத்துல போடும் இன்ஸ்பிரேஷன் நாமத்தின் மேல தகப்பாங்க. ஆமே. ஓகே, இந்த நாளிலும் நாம் வந்து வில்லியம் संडे, बिल्ली संडे அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். आज हम सब लोग मिलकर विलियम संडे उनके विषय में हम देखने वाले हैं। அவர் வந்து 1862ல பிறந்து 1935ல வந்து மரிக்கிறாரு. 1862 से लेकर 1935 साल में वो मरते हैं। ஓகே, அவருடைய சிறு வயது அவருடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு சுமூகமா இருக்கல, அவ்வளவு நல்லா இருக்கல. तो उनका जो बचपना जिंदगी है वो उतना अच्छा नहीं रहा। ஏன்னா அவர் பிறந்த 4 மாசத்துல அவருடைய அப்பா இறந்துட்டாரு. पैदा होते ही चौथा महीना में ही उसके पिताजी नहीं रहे। அதுக்கப்புறம் அவர் அம்மா இரண்டாம் மதம் மாட்கொள்றாங்க. उसके बाद उनके मम्मी जो है दूसरा विवाह कर लेते हैं। ஆனா அவங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ண பிறகு அந்த ரெண்டாவது புருஷனும் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. जब दूसरा विवाह करते हैं उसके माँ ने, तो वो भी उन्हें छोड़कर चला जाते हैं। சோ அதனால இன்னும் அதிக கஷ்டமாயிருது. उसके बाद फिर और मुश्किलें उनके जीवन में बढ़ते रहा। சோ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பில்லியையும் அவங்களுடைய அண்ணனையும் வந்து ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்துறாங்க. उनकी माँ जो है बिल्ली को और उसके भाई को एक अनाथ आश्रम में वो छोड़ देते हैं। சோ அந்த அனாதை இல்லத்துல சேர்த்த பிறகுதான் வந்து அந்த பில்லியோடைய வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. तो अनाथालय में जब छोड़ दिया जाता है, तब उसके बाद ही उसका जो बचपना जिंदगी जो है अभी अच्छे रीति से बढ़ते रहा। ஒரு அங்க வந்து அவருடைய திறமையெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சது. तो वहां पर अपना जीवन में रहने वाले उस टैलेंट को बाहर देने के लिए, दिखाने के लिए एक अच्छा अवसर मिल गया। तो ஒரு நல்ல பேஸ்பால் பிளேயரா வந்து அவர் வளர்ந்தாரு. और वो जो है एक अच्छा बेसबॉल खिलाड़ी थे। तो அவருடைய 21வது வயசுல வந்து சிகாகோ ஒயிட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சைஸ்க்கு வந்து அவர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவர் வந்து எடுக்கிறாங்க. तो 21वां वर्ष में ही चिकागो में कॉन्ट्रैक्ट बेसिस में उस खेल में उनको लिया जाता है। तो ஒரு நல்ல பிளேயரா வந்து அவர் ரொம்ப பாப்புலரான பிளேயரா வந்து அவர் மாறி வந்துகிட்டு இருக்காரு. तो एक अच्छा खिलाड़ी बनकर वो धीरे धीरे बढ़ते रहे। तो அவருக்கான ஒரு சில ஃபேன்ஸ்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்ல ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அவரை ஃபாலோ பண்றது। उनके लिए बहुत सारे पसंद करने वाले लोग बढ़ने लगे। तो ஒரு பக்கம் அவருடைய பாப்புலாரிட்டி வளர்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு। एक तरफ जो है वो सुप्रसिद्ध होने लगे और उसके बाद उसका वैयक्तिक जीवित भी अच्छे रीति से वो बढ़ते रहा। தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்குல்ல, लेकिन वैयक्तिक जीवित जो है वो अच्छा नहीं रहा। ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு சில விரக்திகள் காணப்பட்டது, அது நிமித்தமா அவர் குடிப்பழக்கத்துக்கு உள்ள இருந்தாரு। तो कुछ परिस्थितियों के कारण जो है वो पीने की आदत उनके जीवन में बढ़ते रहा। तो 1886வது வருஷத்துல ஒரு நாள் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு டீம் வந்து ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இவரை வந்து ஒரு கட்டர்ல வந்து பாக்குறாங்க। तो एक बार 1881 वर्ष में एक सुसमाचार प्रचार करने वाले एक भीड़ जो है आ रहा था, तो उस वक्त में ये आदमी जो है एक नाली में गिरे हुए थे। तो நல்லா குடி போதையில
குடிச்சிட்டு அங்க விழுந்துட்டு இருக்காரு. तो दारू पीकर पीने के नशे में वो गिरे हुए थे। ஸோ அப்போ வந்து அவங்க அவரை தூக்கி அவருக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. तो वे लोग उसको उठाकर उसे सुसमाचार प्रचार करते हैं। ஸோ அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஏற்படுது. तो उसके बाद ही उनके जीवन में कई सारे बदलावट जरूरत पड़ा। ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது அவரோட கூட உள்ளவங்களும் அவருடைய கூட உள்ள மற்ற பிளேயர்ஸும் கூட வந்து அந்த மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. तो इसके जीवन में जो बदलावट होने परिवर्तन होने लगा, तो उसके साथ रहने वाले खेलने वाले हो या उसके साथ रहने वाले वो पहचाना प्रारंभ कर लिए। ஸோ அவர் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவர் தொடர்ந்து தன்னுடைய அந்த பேஸ்பால் விளையாட்டுல கவனம் செலுத்தி அதுல விளையாண்டு வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. तो जैसे वो परिवर्तन होने लगा, फिर भी अपना जो बेसबॉल गेम था उसमें आगे बढ़ते रहे। 1888 வருஷத்துல ஹெலன் அப்படிங்கிறவர் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 1888 में वो एलन नाम के एक स्त्री से वो विवाह कर लेते हैं। அதுக்கப்புறம் 1891 வருஷத்துல வந்து பேஸ்பால் விளையாட்டுல இருந்து அபிஷியலா விலகிடுறாரு, வெளியே வந்துடுறாரு. तो 1891 में बेसबॉल गेम से वो ऑफिशियली बाहर आ जाते हैं। ஸோ வெளியே வந்துட்டு YMCA அப்படிங்கிறதுல இணைந்து தன்னுடைய ஊழிய பயணத்தை ஆரம்பிக்கிறார். तो उधर से बाहर आकर YMCA में वो जुड़कर अपने सेवकाई को शुरू करते हैं। 1903 வருஷத்துல அவர் பாஸ்டரா வந்து நியமிக்கப்படுகிறார். 1903 में एक पास्टर होकर वो नियमित किया जाता है। ஸோ அவருடைய அந்த பேஸ்பால் விளையாட்டை விட்டுட்டு அவர் ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு அவருக்கு நிறைய பண பிரச்சனைகள் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. वो जो बेसबॉल गेम को छोड़कर जब सुसमाचार के लिए वो निकल पड़ते हैं, तो उस वक्त में बहुत सारे आर्थिक जरूरत इनको पड़ता है। ஸோ அந்த நேரத்துல அவருடைய அந்த புகழை வைத்து நிறைய திரைப்பட அதாவது பிலிம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து அவர் அப்ரோச் பண்றாங்க, நீங்க வந்து பிலிம்ல நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி. ऐसे परिस्थिति में कुछ सिनेमा तारों ने आकर उनको बोलने लगे कि आप कई सारे सिनेमा में एक भाग ले सकते हैं ना, करके बोलने लगे। ஆனா அவர் வந்து அதை மறுத்துடுறாரு। लेकिन वो लोग उसको भूल जाते हैं। அவர் அதை வந்து அவர் படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இல்லை। क्योंकि वो पर्दा में नाटक करना उनको पसंद नहीं हुआ। ஸோ ஒரு பக்கம் அவருடைய குடும்பத்திலயும் வந்து பிரச்சனை வருது। एक तरफ उनके परिवार में भी बहुत सारे संघर्ष था। ஸோ இந்த ஒரு பக்கம் பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கப்புறம் எதிர்ப்பு, இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் ஊழியத்துல வந்து உறுதியா இருக்கிறாரு। एक तरफ पैसा की दिक्कत है, परिवार की दिक्कत है और कई सारे विरोधियों की दिक्कत है, फिर भी ऐसे मध्य में वो अपने सेवकाई में लगातार बने रहते हैं। ஸோ 1935 வருடத்துல வந்து அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாரு। 1935 में हार्ट अटैक होने के कारण वो गुजर जाते हैं। ஸோ இதான் வந்து வில்லியம் சண்டே அப்படின்னுடைய ஒரு வாழ்க்கையினுடைய சுருக்கம்। विलियम संडे उनका जीवन का एक संक्षिप्त विवरण यही है। ஸோ அவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த காலத்துல அவருடைய கூட்டத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க। तो उनका सुसमाचार के प्रारंभ में उनका जो मीटिंग में बहुत सारे लोग इकट्ठा होते थे। ஏன்னா அவர் வந்து ஒரு பேஸ்பால் பிளேயரா வந்து எல்லாருக்கும் அறிமுகம் இருக்கிறதுனால அந்த ஒரு பாப்புலாரிட்டி வந்து நிறைய மக்களை வந்து அவர் பக்கம் ஈர்த்துருக்கு। क्योंकि बेसबॉल में वो बहुत ही सुप्रसिद्ध व्यक्ति थे, इसलिए लोग उनको पहचान देते, उस कारण बहुत सारे लोग इकट्ठा होते थे। ஸோ அந்த பாப்புலாரிட்டியை வந்து அவர் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தினார்। तो वो अपना एक सुप्रसिद्ध उस विषय को सुसमाचार प्रचार करने के लिए वो इस्तेमाल करते हैं। ஸோ
பின்னாட்கள்ல அவருடைய புகழ் வந்து அவர் ஊழியத்துல உண்மையா இருந்ததுனால பின்னாட்கள்ல அவருடைய அந்த புகழ் வந்து அறிஞ்சிருது. அதாவது பேஸ்பால்ல இருந்து வெளியே வந்தப்ப அவருக்கு இருந்த அந்த மக்கள் செல்வாக்கு பின்னாட்கள்ல வந்து குறைஞ்சிருது. तो जो बेसबॉल में उनके लिए जितना भी पसंद करने वाले थे, जब सुबह समाचार में आ जाते हैं तो उनकी संख्या बहुत घट जाती है. ஆனாலும் அவர் வந்து பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதையும் சத்தியத்தையும் விட்டு பின்வாங்கல. फिर भी उन्होंने अपना सच्चाई को प्रचार करने में हो और सच्चाई से वो कभी पीछे नहीं हटे. நம்ம எந்த சூழ்நிலையும் வந்து சோர்ந்து போகாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை வந்து உண்மை முத்தமா வந்து நம்ம செய்யணும். तो किसी भी हालत में हम हार नहीं मानना चाहिए और विश्वास योग्य होकर वो काम जो परमेश्वर दिया है वो करते रहना चाहिए. கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. गलातियों का 9वां अध्याय में ऐसे जिक्र किया गया है, भलाई करने में आप हिम्मत नहीं हारना है. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. अगर हम लोग हिम्मत नहीं हारते हैं तो सही समय पर उसका कटनी काटेंगे बोलकर वहां पर जिक्र किया गया है, प्रतिफल पाएंगे बोल. ஓகே, சோ நம்ம வந்து நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். स्थिर से रहना ये हमारे जीवन में सबसे प्रमुख विषय है. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய காரியங்கள்னால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுல நிலைத்திருக்கிறதுக்கு பதிலா நம்ம பின்வாங்கிறோம், அநேகர் பின்வாங்கிடுறாங்க. तो हमें अनेक समय में अनेक कारणों से हार जाते हैं और पीछे हट जाने के एक वास्तव रहता है. ஸோ இந்த வில்லியம் பில்லி சண்டே ஒருவேளை அவரு நினைத்திருந்தா தன்னுடைய பணப்பிரச்சனையை போக்குறதுக்கு படத்துல நடிக்கிறதுக்கு போயிருக்கலாம், இல்ல திரும்பவும் வந்து பேஸ்பால் விளையாடுறதுக்கு போயிருக்கலாம். ஆனா அவரு அப்படி போகாம அந்த பண கஷ்டம் மத்தியிலும் அவரு ஆண்டவர் தன்னை அழைத்திருக்கிறார், அவர் தன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே நம்பி அவர் உண்மையா ஊழியத்துல நிலைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. विलियम बिली संडे अगर वो चाहते तो पीछे हट जाते थे, या नहीं तो बेसबॉल भी बहुत अच्छे प्लेयर भी थे तो उनको बहुत सारे लोग पसंद भी करते थे. पैसे कमाने के लिए वो उस रास्ता को ढूंढ सकते थे, लेकिन उन्होंने उतना संघर्ष को सहकर झेलकर वो सेवा में ही जो परमेश्वर ने दिया था बने रहा. தன்னுடைய ஊழியம் செய்த பகுதிகள்லாம் வந்து அநேகமா வந்து ரொம்ப ஏழை மக்கள் மத்தியில் தான் வந்து அதிகமா ஊழியம் செய்திருக்கு. इन्होंने अपना सेवकाई के जीवन में अधिकतर समय जो है वो गरीबों के ही बीच में सुसमाचार प्रचार किए. அதிகமா வந்து கரண்ட் ஃபெசிலிட்டி இல்லாத மக்கள் மத்தியில தான் வந்து ஊழியம் செய்திருக்காங்க. जो बिजली का जो सुविधा नहीं था, ऐसे जगहों में सुसमाचार प्रचार किए. அதனால அவருக்கு வந்து ஒரு அவருடைய பிரசங்க இதுக்கு வந்து ஒரு பட்ட பேர் கூட மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது கெரோசின் சர்க்கியூட். சாரி பிரதர், கெரோசின் சர்க்கியூட். ஸோ கெரோசின் அந்த லைட் வெளிச்சத்தெல்லாம் வந்து அவருடைய ஊழியங்கள் வந்து பிரசங்கம் வந்து அதிகமா நடந்திருக்கு. तो मिट्टी तेल के जो दिवट होते थे तो उसी को लगाकर उनके सारा जहां जहां प्रार्थना के सभा होते थे तो वहां पर उन्हीं को इस्तेमाल करते हुए वो प्रचार करते थे. ஸோ அவருடைய ஆரம்ப காலங்கள் வந்து நிறைய பிரசங்கங்கள் வந்து மரத்துக்கு கீழே நின்று அங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களுக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. तो उनके जो प्रारंभिक जीवित में देखते हैं तो पेड़ों के बीच नीचे खड़े होकर उधर इधर लोगों के बीच में प्रचार किए हैं. तो ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கூடாரத்தில் தான் வந்து அவங்க ஒன்றா கூட ஆரம்பிச்சிருக்காங்க. तो हर रविवार को जो है वो तंबू में ही रहकर अपना आराधना चलाते थे. तो 1917வது வருஷத்துல ஒரு டேபர்னக்கல் வந்து அவங்க கட்டுறாங்க. 1917 में उन्होंने एक मिलाप वाले तंबू जैसे एक वो बनाते हैं. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 18,000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு அதை வந்து அவங்க
கட்டுறாங்க. वहां पर लगभग 18,000 इकट्ठा हो सकते हैं, उतना बड़ा वो बनाते हैं। ஆனா கீழே தளம் போட்டிருக்கல. लेकिन தளம் नीचे जो வந்து சாவ்டஸ்ட், அதாவது அந்த மரத்தூளை தான் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. लेकिन नीचे जो है वो कोई प्रकार का जमीन नहीं बनाया गया है, वो धूल में ही बैठते थे। மரக்கட்டையில தான் கட்டுறாங்க அந்த டேபர். तो वो जो मिलाप वाले तंबू जो बनाए थे वो लोग लकड़ियों से ही बनाए थे। ஓகே, ஸோ ஒரு ரொம்ப சிம்பிளா தான் வந்து அவருடைய ஊழியங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா அப்படிலாம் வந்து அவர் பண்ணல. बहुत साधारण रीति से उनकी सेवकाइयां जारी होता था, लेकिन आजकल जो बहुत सारे आकर्षित विषय को देखते हैं सेवकाई में, वैसे उनके समय में नहीं था। ஓகே, ஸோ ஊழியத்துல நம்ம கிட்ட ரொம்ப அவசியமான ஒரு காரியம் வந்து உண்மை, அதுக்கப்புறம் நிலைத்திருத்தல். सेवकाई में सबसे आवश्यकता चीज ये है कि विश्वास योग्य रहना और स्थिर से खड़े रहना। ஏன்னா பல நேரங்கள்ல நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நடக்காத பட்சத்தில் பலர் வந்து அந்த உண்மை தன்மையை எல்லாம் சேர்ந்து இழந்துடுறாங்க. तो कई सारे लोग अपने जीवन में जो वो चाहते हैं वो उनके जीवन में नहीं होने के कारण बहुत सारे हार को वो मानना पड़ता है। சில நேரங்களில் ஊழியத்துல அவங்க எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாதனால கூட சிலர் ஊழியத்தை விட்டு பின் வாங்கி போயிடுறாங்க. कई सारे लोग अपने सेवकाई में जो वो सोचते थे कि इस ढंग से होना चाहिए, वो उस ढंग से नहीं होता है, तो इसलिए सेवकाई से पीछे भी हट गए हैं। ஸோ ஊழியத்துல நம்ம எப்பொழுதுமே நினைவு கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய வேலையை வந்து நம்ம செய்வோம், அதுக்கான பலனை கொடுக்கறது வந்து ஆண்டவர். सेवकाई में हमारा जो कार्य है वो हम करते रहेंगे, उसका जो फल है परमेश्वर देते हैं। ஸோ நம்ம வேலை, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை உண்மையா அதுல நம்ம நிலைத்திருந்து செய்வதுதான் நம்மளுடைய கடமை. विश्वास योग्य से खड़े होकर हमारा काम को सही ढंग से करना ही हमारी जिम्मेदारी है। சோர்ந்து போகாமல் நாம இந்த உலகத்துல தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் வரைக்கும் நாம அவருக்காகவும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் நம்ம வாழ்வோம். நிச்சயமா ஏற்ற காலத்துல அதற்கான பலனை நாம காணும். तो हम उदास ना हो जाएं, परमेश्वर ने दिए हुए हर एक वरदानों को इस्तेमाल करते हुए परमेश्वर के सेवकाई में हम आगे बढ़ते रहेंगे, परमेश्वर आगे बढ़ाएंगे। ஸோ அடுத்தபடி நம்ம பார்த்தோம் சொன்னா அவருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள இன்னொரு காரியம், அவருக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டியை வந்து ஊழியத்துக்காக பயன்படுத்துறது. जो उन्होंने एक और चीज उनके जीवन में देखने को मिलता है, जो अपना पॉपुलैरिटी जो है, यानी कि सुप्रसिद्ध विषय जो है वो सेवकाई में यूज करते हैं। ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஊழியத்தையே தன்னுடைய பாப்புலாரிட்டியாக நிறைய பேர் பயன்படுத்துறது பார்க்க. लेकिन बहुत सारे लोग आजकल देखते हैं कि सेवकाई को ही अपने जीवन में प्रसिद्ध होने के लिए इस्तेमाल करते हैं। ஸோ அது நிச்சயமா தவறான ஒரு காரியம். ये जो है सबसे सच में ये बहुत बड़ा गलत विषय है। ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க எல்லா காரியங்களும் அவருடைய மகிமைக்காக தான் நம்ம பயன்படுத்தணும். परमेश्वर ने दिए हुए हर एक चीज जो है उन परमेश्वर के नाम को ही महिमा करने के लिए इस्तेमाल करना चाहिए। ஸோ அதுலதான் வந்து நாம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறது வெளியே தெரிய வரும். तो उसी में पता चलेगा कि हम परमेश्वर के समक्ष में कितना नेक इंसान है बोल के सब में पता चलता है। ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க டேலண்ட், நமக்கு கொடுத்திருக்க எல்லா நன்மைகளையும் அவருக்காக நம்ம பயன்படுத்தணும். परमेश्वर ने दिए हुए हर एक जो वरदान है, जो हर एक क्षमता है, वो परमेश्वर की ही महिमा के लिए इस्तेमाल करना चाहिए। நம்முடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அல்லது நம்முடைய தனிப்பட்ட பாப்புலாரிட்டியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா நாம ஆண்டவருக்கு உண்மையா இல்லை அப்படிங்கறத அதை தெரியப்படுத்தும். तो हमारा वैयक्तिक जीवन के लिए लाभ के लिए हो या हमारे नाम सुप्रसिद्ध करने के लिए हो, अगर इस्तेमाल करते हैं तो वो परमेश्वर के सम्मुख में योग्य नहीं है। ஸோ நம்ம நிறைய ஊழியக்காரங்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். हम बहुत सारे सेवकों के जीवन के बारे में देखते ही आए हैं। ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருந்துச்சு. हर एक व्यक्ति को अलग अलग प्रकार के क्लेश थे।
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை செய்வாங்க. हर एक एक व्यक्ति अलग अलग प्रकार से सेवा करते हैं। ஸோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம். हम भी हमारा हाथों में दिए हुए सेवकाई को विश्वास योग्य होकर करते रहे। உதாரணங்கள் நம்ம தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்து அவருக்காக மரித்த அவர்களை நாம நமக்கு உதாரணமா எடுத்துக்கொள்வது நமக்கு ஊழியத்திலே உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். हमारा सेवा क्या में अगर हम हमारे लिए बहुत ही उत्साह अगर रहना है तो जो परमेश्वर ने इस्तेमाल किए उन लोगों को उदाहरण रखेंगे। மற்றவங்களை பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம சோர்ந்து போயிடுவோம். अगर हम किसी दूसरों को अलग प्रकार के लोगों को देखते हैं तो हम जरूर उदास हो जाते हैं, हार जाते हैं। तो எப்பொழுதும் நம்ம வசனத்தின் ஆதாரத்துல நம்ம நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். किसी भी हालत में हम परमेश्वर के आधार में ही खड़े रहने के लिए सीखना चाहिए। तो கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவருடைய ஊழியத்திலும் அவருக்காக வாழ்வதிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கோம். परमेश्वर हम सबको मदद करे ताकि उसका सेवकाई में और उसके सम्मुख में हम लोग स्थिर से रहने के लिए हम ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் உலகத்தாவே நாங்கள் வில்லியம் சண்டே என்பது வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்க உதவி செய்ததற்கு நன்றி. கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளிலும் பின்வாங்கி போகாதபடி தன்னுடைய அந்த பேஸ்பால் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி மீண்டும் பணம் சம்பாதிக்க செல்லாதபடி நமக்காக உண்மையும் முத்துவமாய் இருந்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களுக்கு உண்மையும் முத்துவமாய் இருக்க கத்தங்களுக்கு பறக்கத்தையாக கர்த்தாவே, இந்த ஜூம் மீட் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரும் உமக்காக உண்மை முத்தமை வாழ கர்த்தரை கிருபை செய்ய முடியாது. கல்வச்சப்பல் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தாவே, எல்லா ஊழியத்தின் தேவைகளையும் இம்மட்டுமாக சந்தித்து வழிநடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்து. இன்னும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்த முடியாது. இந்த நாளை இந்த கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நாங்கள் சரியாக செய்ய கர்த்தர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்கள் வழிநடத்த முடியாது. இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற தங்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை அவர்களை பலப்படுத்தி நீ வழிநடத்த முடியாது. எல்லாவற்றையும் தாழ்த்தும் கருத்தில் ஒப்புக்கொள்ளும். இன்பிரேஷன் நாமத்தில் தகவல். Amen. Thank you.